ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோழ மன்னனின் ராஜதர்மம் நீதம் பொருந்திய அரசாட்சியும் அதனால் கிடைக்கப்பெற்ற தெய்வநீதம் என்கின்ற இறையருளும் ஒருங்கே அமைய பெற்ற தட்சிணாபூமியில் வாழ்ந்திருந்த மக்களின் மணிநீதம் பற்றி இறைவன் கூறி வருகின்றார்கள். அதிலே முதலில் பெண்களுடைய தர்ம நீதத்தை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றார்கள். எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, அதனுடைய வளர்ச்சிக்கு பெண்கள் தான் முதன்மை பங்கு வகிக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து சிக்கனமாக குடும்ப செலவுகளை நடத்தி அதிலே மீதமும் ஈட்டி சேமித்து வைக்கின்ற பண்பு பெண்களுக்கு மட்டுமே உரியதாகும். அதனால்தான் இல்லாள் என்கின்ற சிறப்பு பெயர் அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கும் பெண்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கின்றது. இல் என்றால் இல்லம், ஆள் என்றால் ஆளுமை, அதாவது வீட்டை அரசாள்பவள் என்பதைத்தான் இல்லாள் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாட்டை அரசாள்பவர்கள் ஆண்கள் என்றும், பெண்களும் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். வீட்டை அரசாள்பவள் மனைவி என்றும் முந்தைய காலங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் பெண்களுக்கு இல்லாள் என்றும் இல்லத்தரசிகள் என்றும் சிறப்பு மகுடம் சூட்டப்பட்டிருக்கின்றது. கணவன் மொழிய கலவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை என்று ஆகமத்திலே ஐயா குறிப்பிடுகின்றார்கள். தட்சிணாபூமியிலே வாழ்ந்திருந்த பெண்கள் கணவன் சொல்லுக்கு எதிர்மொழி பேசாதவளாகவும், கல்லை போன்ற உறுதியான கற்புடையவளாகவும், அந்த கற்பின் மகத்துவத்தால் மிகுந்த அறிவு ஞானம் பெற்றவளாகவும் மனைவி வாழ்கின்றாளாம். கற்பு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான நியதியாக இருந்த போதிலும் பெண்களுடைய கற்பு தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பெண்களுடைய கற்பின் மகத்துவம் பற்றி பல வரலாற்று சரித்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு சிறிய வரலாற்றை இப்போது நாம் அறிவோம். கொங்கண சித்தர் என்பவர் வீடு வீடாக சென்று பிச்சை வாங்கி கொண்டே இருந்தார். வெயில் சற்று அதிகமாக இருந்ததால் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்தார். அந்த ஆலமரத்தில் இருந்த ஒரு கொக்கின் எச்சமானது கொங்கண சித்தர் மேல் விழுந்தது. நம்மீது கொக்கின் எச்சம் பட்டு விட்டதே என்று ஆத்திரப்பட்ட கொங்கண சித்தர் அந்த கொக்கை கோபமாக பார்த்தார். இவருடைய பார்வை பட்டவுடனே கொக்கு எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஆஹா, நமக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதே என்று பூரித்து போனார் கொங்கண சித்தர். அதோடு சற்று தலைக்கணமும் கொண்டவராக தனது பயணத்தை தொடர்ந்தார். திருவள்ளுவரின் வீட்டிற்கு சென்று, தாயே பிச்சை கொடு என்று குரல் கொடுத்தார். யாரும் வரவில்லை. சற்று நேரம் கழித்து மீண்டும் குரல் கொடுத்தார். அப்பொழுதும் யாரும் வரவில்லை. என்ன இது, யாரும் வரவில்லையே, அப்படியானால் நம்மை அவமதிக்கின்றார்களா? வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகின்றேன் என்று மனதுக்குள் கருவிக்கொண்டார். நம்முடைய பார்வைப்பட்டதும் கொக்கே இருந்து சாம்பலாகிவிட்டது, அப்படிப்பட்ட நம்மை அவமதிப்பதா என்று கொங்கண சித்தர் யோசித்து கொண்டிருக்கும் போது வாசுகி அம்மை இவருக்கு பிச்சை கொடுப்பதற்காக வெளியிலே வந்தார்கள். வெளியிலே வந்த அந்த வாசுகி அம்மையை கோப கனலோடு உற்று பார்த்தார் கொங்கண சித்தர். இதே பார்வைதான் அங்கே கொக்கை சாம்பலாக்கியது. ஆனால் வாசுகி அம்மை சாதாரணமாக நின்று கொண்டிருந்தார். கொங்கண சித்தர் யோசித்தார், என்ன இது, நம்முடைய ஆற்றல் செயலிழந்து போய்விட்டதோ என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கும் போது வாசுகி அம்மை, கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணவா என்று சித்தரை பார்த்து கேட்டார்கள். வாசுகி அம்மை கற்புக அரசியாக திகழ்பவர். தன்னுடைய கணவராகி திருவள்ளுவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததினாலேயே இந்த சித்தருக்கு பிச்சை கொண்டு வருவதற்கு சற்று காலதாமதமானது. ஆனால் இதை அறியாத கொங்கண சித்தர் கொக்கை சாம்பலாக்கியது போல இவரையும் சாம்பலாக்கி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் கற்பு கரசிகளாக
திகழும் பதிவிரதை உடைய அந்த பெண்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட கொங்கண சித்தர் அங்கிருந்து திரும்பி சென்றார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.